பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். நம் பராசர மணிமன்றத்தில் இன்று ஒரு ஆய்வுக்காக ஜாதகம் போடப்பட்டுள்ளது. இந்த ஜாதகத்தின் வயது என்று பார்க்கும்போது 39 வயசு முடிஞ்சு 40 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1984 பிறந்திருக்கார். 86 பிறந்திருக்கார். 1/3/1986. அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாட்டை நம் உணர்ந்து கொள்வதற்கு மிக அற்புதமான ஒரு ஜாதகம். ஏன்னா திருமணத்துக்கு அவங்க இன்னும் ஆகலை. ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். அது கப்பல் வேலை, மரைன் படித்து நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், நல்ல குடும்பத்தில் வேறு இருக்காப்புல. இவங்க கூட பிறந்தவங்களையும் 3 பேர் சகோதர ஸ்தானம், மூத்த ஸ்தானம், அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஏன் இவருக்கு ஆகலை? அவங்களோட கேள்வி நியாயமான கேள்வி தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜாதகர் பிறந்த ஒரு நிலை பார்க்கும்போது ராகு மகாதசையில் பிறந்திருக்கார். நட்சத்திரம் பார்க்க சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, கேதுவோட சந்திரன் சேர்ந்திருக்கார். கேது வேற இந்த ஜாதகத்துக்கு யோகியாக வரார், ராகு அவயோகியா. அதாவது கேது ராகுவும் சார பரிவர்த்தனை ஆயிடுச்சு. இவர் சாரத்தில் அவர் இருக்கார், அவர் சாரத்தில், அதாவது யோகி அவயோகி சாரம், அவயோகி யோகியின் சாரம் பாருங்கள். அப்போ இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, எந்த காலகட்டத்தில் நடக்கும்? ஏன்னா ராகு திசை 10 வருஷம் 6 மாதம் 13 நாள். அதுக்கடுத்து குரு திசை, லக்னாதிபதியோட திசை 16 வருஷ காலம். அப்புறம் 26 வயசு வரைக்கும் குரு திசை நடந்திருக்குது. அந்த குரு திசை இவருக்கு சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் பெற்றிருக்குது. அஸ்தங்கம் பெற்றும் அந்த குரு திசையில் ஒரு படித்து முடிச்சிருக்கார் என்பதே ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அதாவது 2ஆம் அதிபதி விரயத்துக்கு போயிட்டார், ஆனால் கல்வியை கொடுத்துருக்குது இந்த ஜாதகத்துக்கு. அப்படிங்கிறதுல இந்த ஜாதகத்துக்கு நமக்கே ஒரு நிலைப்பாட்டை உணர வைக்கக்கூடியது. ஏன் கொடுத்துச்சுன்னா, அஸ்தாங்கம் பெற்ற குரு நவாம்சத்தில் போய் ஆட்சி பெற்றுட்டார். 2ஆம் இடத்துல நவாம்ச அதிபதி உச்சம் பெற்றுட்டார். கேது, அதாவது செவ்வாய் உச்சம் பெற்றுட்டார். இந்த செவ்வாங்கிற கிரகம் புத்தியை கொண்டு இந்த ஜாதகர் பிழைச்சிக்குவார் அப்படின்னு புத்திஸ்தாலித்தனம், அறிவுஸ்தானம் என்று பார்க்கும்போது ஜாதகத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு பாவமும் நமக்கு ஒவ்வொரு கதையை சொல்லும். ஒவ்வொரு கிரகமும் ஒரு நிலைப்பாட்டை உணர்த்தும் அப்படிங்கிறது. அந்த கிரகம் அமர்ந்த சாரத்தினோட பலனை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஏன்னா ஒரு கிரகத்தோட தன்மையை நாம் உணர்ந்து கொள்வதென்றால் அது சுபத்துவமா பாவத்துவமானு பார்க்குறதோட, அது சுபத்துவத்தில் இருந்தாலும் சரி, பாவத்துவத்தில் இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திர சுபத்துவமா பாவத்துவமானு பார்க்கணும். நட்சத்திரத்தை யாரெல்லாம் சுபத்துவம் பாவத்துவம் பார்க்க தெரிகிறாங்களோ அவங்களாம் ஜோதிடத்தில் ஜொலிக்க முடியுங்க என்னை பொறுத்தளவுக்கு. இது நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த ஜாதகத்தில் நான் உணர்ந்து கொண்ட ஒரு உண்மை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்தது தனுசு லக்னம். இப்போ இவர் வயசு 39 வயசுன்னு சொல்லிட்டேன். 40 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவருக்கு தசா காலங்கள் ராகு திசை, குரு திசை, இப்போ சனி மகா திசை 19 வருஷ காலம். அதில் செவ்வாய் புத்தி நடக்குது பாருங்கள். சனி மகா திசையில் செவ்வாய் புத்தி 46 வயசு வரைக்கும் இவங்களுக்கு சனி திசை இருக்குது ஜாதகத்துக்கு. அப்போ எல்லாமே பெரிய கிரகங்கள். ராகுவும் பெரிய கிரகம், குருவும் பெரிய கிரகம், சனியும் பெரிய கிரகம், அடுத்து வரக்கூடிய புதனும் பெரிய கிரகம். அதில் பெரிய தசா காலங்கள் இந்த ஜாதகத்துக்கு நடக்கிறது. அப்போ 7 கூடிய திசையே 45 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. 7ஆம் அதிபதிக்கு உண்டான திசையே 45 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் 2க்கும் 3க்கும் அதிபதி சனியோட தசா காலங்கள். சனிங்கிறது யார் இந்த ஜாதகத்துக்கு? குடும்பாதிபதி. அதாவது குடும்பாதிபதி குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணுமல்ல அப்படிங்கிற. ஏன்னா குடும்பாதிபதி லக்கணத்துக்கு போய் விரயத்துக்கு போயிட்டார், குடும்பத்திலேருந்து பாதகத்துக்கு போயிட்டார். அப்போ குடும்பம் அமைஞ்சா பாதகத்தை கொடுக்கும், குடும்பம் அமைஞ்சா விரயத்தை கொடுக்கும். குடும்பத்தினால ஒரு நிம்மதி உண்டா அப்படின்னு பார்த்தா இருக்காது அப்படிங்கிற தன்மையை ஜாதகம் காட்டுது. ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இது ரெண்டுமே ஒரு இந்த கிரகங்கள் சேர்ந்தாவே சிறப்பு இல்லை ஜாதகத்தில் அப்படிங்கிற தன்மை. இங்கே சனி பலம் இழந்துட்டார், செவ்வாய் பலம் ஆயிட்டார். எப்படி செவ்வாய் பலம் ஆயிட்டார்னு பார்க்கும்போது, செவ்வாய் போய் நவாம்சில் உச்சம், ராசியில் ஆட்சி. ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் நவாம்சில் உச்சம் பெற்றுனா பலம் அதிகமல்ல. அப்போ 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பலம் ஆயிடுச்சு. அப்போ விரயம்தான். அப்போ இவர் ஜாதகர் வீட்டில் இருக்கிறதோட வெளியில் இருந்தால் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. பணங்காசுகள் நிறைய வரும், சேமிப்பு உண்டாகும், நிறைய சொத்து சோகங்களை வாங்கலாம். ஏன்னா 8ஆம் இடம் அது காலதேவனுக்கு, 12ஆம் இடமே ஒரு காலதேவனுக்கு 8ஆம் இடமா போச்சு. அப்போ அந்த இடம் மறைமுகமான இடம். மறைஞ்சு வாழ்ந்தால் அந்த ஜாதகத்துக்கு யோகம். குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஜாதகத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு
லக்னாதிபதி போய் 3ல் அஸ்தங்கம் பெற்றும் நவாம்சில் ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிறப்பை தருகிறது. கல்வியில் சிறப்பை தந்துருச்சு, தொழிலும் நல்ல சிறப்பை கொடுத்துருச்சு, நல்ல உத்தியோகத்தில் இருக்கார், எந்த குறையும் இல்லைங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் திருமணத்தில் இவ்வளோ லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ திருமணத்தில் லேட் ஆகும்போது இந்த ஜாதகத்துக்கு திருமணத்து நிகழ்வை பார்க்கும்போது நம்ம 7ஆம் இடத்தை தான் எடுத்தாகணும். 7ஆம் இடம் என்று பார்க்கும்போது இவர் பஞ்சமி திதியில் வேறு பிறந்திருக்காரு. 7ஆம் இடமே திதி சூனியமாகுது. அதாவது பாதகஸ்தானம் திதி சூனியமாகுது. நமக்கு 7ஆம் இடத்தினால பாதகம் இல்லை. ஆனால் தொழில் ஸ்தானம் திதி சூனியமாகிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ ஒரு சொந்தமாக தொழில் செய்யலை, பிறர்கிட்ட தான் வேலைக்கு போகிறாரு. அப்போ பிறர்கிட்ட வேலைக்கு போகும்போது உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது காலதேவனுக்கு 6ஆம் இடமாக போச்சு இவருக்கு தொழில் ஸ்தானமே. அப்போ உத்தியோகத்துக்கு போவது, வேலைக்கு போவது சிறப்பை தருகிறது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு புதன் பகவான் எப்படி இருக்கார்? 7ஆம் அதிபதி கலஸ்தரக்காரகன் புதன் பகவான். அவர் சனியோட சாரத்தை பெற்று, அதாவது உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் சனியோட சாரத்தை பெற்று புதன் பகவான் நல்லா இருக்கார். 4 கேந்திரம் பெற்றிருக்கார். அதாவது 7 கூடவே கேந்திரத்தில் இருக்கார். நவாம்ஸ்லேயும் தனிச்சு தான் இருக்கார் புதன். அப்போ இந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நீசமாக இருந்தாலும் ராசியில், ஆனால் அவர் சனியோட சாரத்தை பெற்று சனியும் பலம் குறைந்து இருக்கிறனால இப்போ 7ஆம் இடம் இந்த ஜாதகத்துக்கு பலம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற தன்மை. இது அடுத்தது நம்ம கலசர காரணம் பார்க்கணும். கலசரக்கார சுக்கிரன் எப்படி இருக்காரு? சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் 3ல் இருக்கார். சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று, அப்போ சுக்கிரனாச்சி என்ன சாரத்தை பெற்றிருக்காரு? குருவோட சாரத்தை பெற்றிருக்காரு. அப்போ குருவோட சாரத்தை பெற்றிருக்குன்னா 6 குருவோட சாரங்கிறது என்ன? லக்னாதிபதியோட சாரத்தை பெற்றும் 4ஆம் அதிபதியோட சாரத்தை பெற்று சுக்கிரன் சுகபோகமான வாழ்க்கை உண்டு அப்படிங்கிற தன் முயற்சினால சுகபோக வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறது சுக்கிரன் சொல்கிறார். அப்போ சுக்கிரன் மனைவி இல்லாமல் எப்படிங்க சுகபோக வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற தன்மை. அவருக்கு வந்து தொழில் தாங்க சுகபோகம். ஏன்னா சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்காரனா தொழிலுக்கு, அதாவது வேலைக்கு அதிபதி, 6ஆம் அதிபதி வர்றதுனால வேலைக்கு அதிபதி, தன் ஆசைப்பட்ட மாதிரி வாழக்கூடிய தன்மை சுக்கிரன் கொடுத்துருவார். ஏன்னா 11க்கு அதிபதி அவர் தான், 6க்கு அதிபதி அவர் தான். ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருவார். ஆனால் இவருக்கு திருமணத்தில் ஆசை இல்லைன்னு தான் சொல்லணும் ஜாதகத்துக்கு. ஏன் ஆசை இல்லை? இப்போ திருமணத்துக்கு ஆசை, குடும்பத்துக்கு ஆசை இருந்தால் போதுமா? இவருக்கு வேணுமில்ல. இவருக்கு பாருங்க, ஒரு நட்சத்திரம் வந்து சுபத்துவமாக பாவத்துவமானு பார்க்கும்போது இங்கே வாங்கின நட்சத்திரம் எல்லாமே பாவத்துவத்தில் இருக்குதுங்க. அதாவது அலிக்கிரக சாரத்தில் இருக்குது. எதுவுமே ஆண் கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அலிக்கிரக சாரத்தோடு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லக்னாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்து யாரோட சாரத்தில் இருக்கார்? குரு பகவான். பாருங்க, குரு பகவான் சதயத்தில் ராகுவோட சாரம். ராகு ஒரு அலிக்கிரகம். ராகுவோட சாரத்தில் 3ஆம் இடம் வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் லக்னாதிபதி உட்காந்துருக்கார். தனக்கு முயற்சி ஸ்தானம் இருக்குது, ஆனால் வீரியம் இல்லை, காம உணர்வுகள் இல்லை. ஏன்னா 7ஆம் இடமும் திதிசூன்யமாய் அந்த அதிபதி நீசமாயிட்டார். அப்போ 11ஆம் இடமாச்சு நல்லா இருக்கணுமில்ல. 3, 7, 11 நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு இந்த காம உணர்வுகள் வரும். பெண்மையை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையை, பெண்மையை உணரக்கூடிய தன்மை வரும். காம உணர்வுகள் இருந்தால் தான் அந்த நரம்பு மண்டலங்கள் வேலை செய்யணும். அப்போ நரம்புக்கு உண்டான கிரகங்கள் எது பார்க்கும்போது புதனும் சனியும் தான் நரம்புக்கு உண்டான கிரகம். செவ்வாய் வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் சனியும் பாருங்கள் சயான சுகத்தை கெடுக்குது. இவர் ஒரு நாள் உடல் உறவு வச்சுக்கிட்டாருன்னா அடுத்த நாள் அது மேலே எண்ணமே வராது, நாட்டமே வராது. உடல் உறவு சுகமே வெறுத்து போயிரும்னு சொல்கிறாங்க. செவ்வாய் சனி 12 இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆசை ரொம்ப நேரம் நீடிக்காது. அப்போ அந்த சுகம் அற்று போயிடும், சுகத்தை வெறுத்துருவாங்க. ஏன்னா அந்த செவ்வாயும் பாருங்கள் புதனோட சாரத்தை பெற்றிருக்குது, 7 கூடிய சாரத்தை பெற்றிருக்குது. அப்போ 7 கூடிய செவ்வாய் சாரம் பெற்றனால அந்த செவ்வாய்க்கு அந்த ஆசை தன்மை இல்லை. இருந்தாலும் அது ரொம்ப நேரம் நிலைக்காது அப்படிங்கிற தன்மையை அந்த ஆசையை காட்டல. சனியும் அந்த சுயசாரத்தில் இருக்கிறனால அவருக்கும் அந்த அழித்தன்மையை கொடுக்குது. அப்போ எல்லாம் பாருங்கள், இந்த கிரகங்கள் அனைத்துமே ராகுவோட சாரத்தையும் கேதுவோட சாரத்தையும் பெற்று இருப்பதனால, அல்ல அலிகிரக சாரமாக இருப்பதனால் அலிகிரகத்தோட சேர்க்கை பலமாக இருக்குது. அதாவது புதன், அதாவது 5ல் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கார், 12ல் பார்த்தீங்கன்னா அந்த 11ல் பார்த்தீங்கன்னா கேது இருக்கார், சந்திரனோட சேர்க்கை பெற்று. எல்லாமே ராகு கேதுக்குள்ளே அடக்கமாக இருக்குது கிரகங்கள். அப்போ ராகு கேதுக்குள்ளே அடக்கமாக இருக்கும்போது இது கால சர்ப்ப தோஷம்னு சொல்கிறத யோகம்னே சொல்லலாம். ஏன்னா ராகுக்குள்ளே அல்லாங்கிரகம் அடங்கி இருக்குது, ராகு வாயிலிருந்து அல்லாங்கிரகம் அடங்கி இருக்குதுன்னு வச்சுக்கலேன். அப்போ இது அடங்கினாலும் இந்த ராகு யார் இந்த ஜாதகத்துக்கு? அவயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ நல்ல யோகம் கிடைக்குமென்னு பார்த்தா இல்லை. இவருக்கு வாழ்க்கையில் நல்ல யோகம் இருக்குது, மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இவருக்கு கொஞ்சம் கொடுப்பனை ரொம்ப குறைவுன்னே சொல்ல, இல்லைன்னே சொல்லலாம்.
அப்ப இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை இல்லையா? வாழ முடியாதா? அப்படின்னு பார்த்தா, 2ஆம் தாரமாக ஏன்னா வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க. இவரு அதாவது இவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பெண்ணை வந்து குழந்தை இருக்கிற பெண்ணோட தேர்வு செய்து, அத வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைய அடைக்கலம் குடுத்தாங்கன்னா, நிச்சயமா வாழ்வாங்க. ஏன்னா இவர்ட்ட பணம் இருக்குதுங்க. அதுக்கு தகுந்த மாரி வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா, இவருக்கு வந்து அங்கீகாரம் அந்த பெண்ணுக்கு குடுக்க முடியுமான்னு பார்த்தா, அங்கீகாரம் குடுக்குறதுக்கு இவருக்கு அங்கீகாரம் கிடையாது. அப்படிங்கிற தன்மை ஜாதகம் கோடிட்டு காட்டுகிறது. இங்கே கிரகம் சுபத்துவத்தில இருக்குதா, பாவத்துவத்தில இருக்குதான்னு பார்க்க தேவையில்ல. அது வாங்குன நட்சத்திரம் எல்லாமே ராகுவோட நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம். இது எல்லாமே பிரதிபலிக்குதுன்னு வச்சுக்கங்க. அடுத்தது புதனோட நட்சத்திரம். செவ்வாய் புதனோட நட்சத்திரத்தில இருக்காரு. எல்லாம் அளிக்கிரகத்தோட நட்சத்திரத்தில் இருக்கனால, இது எல்லாமே அழித்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு முழுசாக காட்டுகுதுன்னு. அதனால ஒரு பெண் திருமணம் பண்ணி இவரோட வாழக்கூடிய ஒரு பாக்கியம் ரொம்ப அது வாழக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஆனா, அந்த பெண்ணுக்கு உண்டான ஒரு இ இது கிடைக்குமான்னு பார்த்தா, சந்தோஷம் கிடைக்குமான்னு பார்த்தா, சந்தோஷம் இருக்காது. ஏன்னா, ஆண், பெண் இணைவுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் இந்த ஜாதகர்ட்ட இல்லைங்க. அது இல்லாதனால தான் இந்த ஜாதகத்துக்கு இன்ன வரைக்கும் திருமணம் நடக்கலைங்க. இது நடக்காத காரணம் இதுதாங்க. இனிமே நடக்குமான்னு பார்த்தா, புதன் திசையில இவரு ஒரு பெண்ண சேர்த்திக்குவாரு. சேர்த்தி வாழக்கூடிய தன்மை 45 வயசுல தாங்க அது நடக்கும். 45 வயசுக்கு மேல தான் புதன் என்ட்ரி ஆகும்போது இவருக்கு நிச்சயமா அந்த நிலைப்பாட்டை குடுக்கும். இப்ப சனி திசையில செவ்வா புத்திங்கிறதுனால, இந்த செவ்வா வந்து சொத்து சுகத்தை சேர்த்த வைப்பாரு. அதே மாரி தன் புத்திய கொண்டு வாழ வைப்பாரு. தொழில நல்லா குடுக்குவாரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா சனி தொழில்காரகன், செவ்வாய் வேகக்காரகன். இது 2மே சேர்ந்து இருக்கனால, தொழில் நல்லா பிரிச்சு மேயக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டு. தொழில் நல்ல கெட்டிக்காரன்னே சொல்லலாம். ஆனா, குடும்ப வாழ்க்கைக்கு இந்த கிரகம் ஒத்து வராத ஒரு கிரகமா இருக்கிறதுனால, இவரு தொழில்ல சிறப்பை தருங்க. குடும்ப வாழ்க்கைக்கு 45 வயசுக்கு மேல தான் ஒரு குடும்பமே அமையும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறேன். இதுதான் இந்த ஜாதகத்தோட நிலைப்பாடு. இவருக்கு திருமணம் ஆவாதற்கு இவருக்கு வா இந்த இவருக்கு உள்ள கிரகங்கள் பெற்ற சாரங்களே முழு காரணமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சந்திரன்.